முருகனை எப்படி உணர முடியும்? நீங்கள் செய்கிற பல பூஜை, கோடிக்கணக்கான காசு அதில் இன்வெஸ்ட் பண்ணி இந்த யாகம் வளர்க்குறேன், அந்த யாகம் வளர்க்குறேன்னு சொல்கிறது, அப்புறம் லட்சக்கணக்கான காசை ஒரு வெள்ளி கதவு போட்டேன்னு சொல்கிறது, இதெல்லாம் செஞ்சால் நீங்கள் முருகனை நீங்கள் உணர முடியாதுங்க. உண்மையான பக்தி, தூய்மையான உள்ளம், யாருக்கும் தப்பு செய்யாமல் எல்லாரிடமும் அன்பாக இருந்துட்டு பொறுமையாக இருக்கிறது. முருகனை நீங்கள் ஒரு ஒரு ஸ்டாச்சுவாக பார்க்காம முருகரை உங்கள் கூட இருக்கார், முருகர் உங்கள் கூட இருக்கார், ஒரு ஃப்ரெண்டாக இல்லை ஒரு அப்பாவா இல்லை ஒரு குழந்தையா அப்படி உணர்ந்து கோவிலுக்கு போகும்பொழுது கோவிலில் ஒரு ஸ்டாச்சுவாக முருகனை பார்க்காம அவர்கிட்ட உட்காந்து மனசார பேசுங்க. எத்தனை பேர் கோவிலில் போய் உட்காந்து எவ்வளோ நேரம் உட்காந்து முருகர்கிட்ட பேசுகிறீங்க சொல்லுங்கள். நீங்கள் கமெண்ட்டில் கூட சொல்லுங்கள். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இப்போ 100 பேர்னால் அது 1-2 பேர் அவ்வளோதான். ஸோ எல்லோரும் நம்ம ஒரு ஹரிபரி, அதாச்சும் செவ்வாய்க்கிழமையாக ஒரு அட்டண்டன்ஸ் போட்டுரு முருகர் கோயிலுக்கு, அடுத்தது ஒரு சஷ்டி வருதா ஒரு அட்டண்டன்ஸ் போட்டுரு, அடுத்தது ஒரு கிருத்திகையாக ஒரு அட்டண்டன்ஸ் போட்டுரு. ஆனால் நீங்கள் செவ்வாய்க்கிழமையோ புதன்கிழமையோ எந்த கிழமையாக இருந்தாலுமே போய் மனசார கோவிலில் உட்காந்து ஒரு 1/2 மணி நேரம் அந்த முருகருக்குள்ள உட்காந்துட்டு மனசார பேசி பாருங்கள். அப்படியே அள்ளி அள்ளி கொடுப்பாரு, உங்களுக்கு பூவாக கொடுப்பாரு, ஆசீர்வாதம் பண்ணுவார், யார் மூலியமாவது ஹெல்ப் பண்ணுவார். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், சரிங்களா?